உன்னை விட புத்திசாலியான ஒரு பொண்ணு பிச்சை போட்டதுனால தான் உனக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. இனிமே வெற்றிங்கிற வார்த்தைக்கு உன்னை நான் எப்படி தள்ளி வைக்கிறேன்னு பாரு. அந்த வெற்றிங்கிற வார்த்தைய நிரந்தரமா என்னோட முகவரியா எப்படி மாத்திக்கிறேன்னு உனக்கு காட்டுறேன்டா. உனக்கும் நீ வெற்றி அடைய காரணமா இருந்து உனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கும் இதுதான் என்னோட சேலஞ்ச். என்னாச்சு மோகன் அண்ணா? கார் திடீர்னு நின்னு போச்சுமா, என்னன்னு பாக்குறேங்க. என்னாச்சு? கார் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது போல இருக்குமா. மெக்கானிக்கை கூப்பிட்டு தான் பார்க்கணுமா. அப்ப சரி, நான் கேப் புக் பண்ணிட்டு போயிடுறேன். சரிங்கம்மா. மோகன் அண்ணா, என்னம்மா? என் போன்ல சுத்தமா சிக்னல் இல்ல. உங்க போன்ல சிக்னல் இருக்கான்னு பாருங்க. என் போன்லயும் சிக்னல் இல்லம்மா. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு ஒரு வேலை பண்ணலாமா. நான் யாரையாவது நிறுத்தி லிஃப்ட் கேட்கறேன், நீங்க அவங்களோட போங்க. மேடம், லிஃப்ட் கொடுக்கறேன்னு சொன்னாரு, நீங்க கிளம்புங்க. சரி. என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி ஓடுறாங்க. என்னாச்சுங்கம்மா? நம்ம கார் சரியானதுக்கு அப்புறமா போறேன். நீங்க அவரை கிளம்ப சொல்லிடுங்க. சரிங்க மேடம், ரொம்ப லேட் ஆயிட போகுது. நான் தான் வெயிட் பண்றேன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் அவரை கிளம்ப சொல்லுங்க. சரிங்கம்மா. இன்னைக்கு லக்கியை டிராப் பண்ண போக முடியல. ஜானுவை கூட என்னால பார்க்க முடியல. அட்லீஸ்ட் காலாவது பண்ணி பேசுவோம்.
என் காலையே அட்டன் பண்ணாம கட் பண்றாளா? என்ன பண்றேன் பாரு. போனை எடுக்கலாமா வேண்டாமா? போனை எடுத்தா நான் அவனை திரும்ப காதலிக்கிறேன்னு ரொம்ப டீப்பா அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அவாய்ட் பண்ணாதான் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசாம இருப்பான். ஜானு, நீ வேணும்னே தான் இப்ப என்ன அவாய்ட் பண்ற. அந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இப்ப என்ன பண்றேன் பாரு. போன் பண்ணாலே எடுக்காம இருக்க, இதுல வீடியோ கால் வேற பண்றான். இப்ப என்ன பண்றது? போனை எடுக்கலாமா வேண்டாமா? என்ன என்ன சாதா கால் பண்ணா ஃபோன் எடுக்கல, வீடியோ கால் பண்ணா மட்டும் உடனே ஃபோன் எடுத்துட்ட? என்ன விஷயம்? நான் கட் பண்ணாலும் நீ கால் பண்ணிக்கிட்டே இருக்கல்ல, அதனாலதான். நான் இப்ப பயங்கர கோவத்துல இருக்கேன். அந்த கோவம் எப்படி இருக்குன்னு நீ பாக்கணும்ல. ஆமாமா, நல்லா தெரியுது. நீ கோவமா இருக்கியா இல்ல கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியான்னு. என்ன, என்னோட கோவத்தை பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு உனக்கு பார்த்தாதான் தெரியும் தான் நான் வீடியோ கால எடுத்து பேசிட்டு இருக்கேன். உன் சீரியஸ்னஸ் நான் பார்க்கணும்னு ஃபோன் எடுத்தியா இல்ல என்ன பாக்குறதுக்காக நீ கால் அட்டென்ட் பண்ணியா? இங்க பாரு விவேக், என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வர்றது எனக்கு பிடிக்கல. என்ன பத்தி நீ யோசிச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் நீ திட்டு வாங்குறதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. என்ன பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு உன்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணாத. ஓஹோ, அப்போ எங்க வீட்ல என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு உன்னை பார்க்க வரலங்கிறதுனால என்ன நடந்திருக்குமோன்னு யோசிச்சிருப்ப, கவலைப்பட்டிருப்ப, அதானே? அவ்ளோ சீனெல்லாம் இல்ல. உனக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன்னை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு விருப்பப்படல. இன்னொரு தடவை தயவு செஞ்சு கால் பண்ணாத. ஓ, கால் பண்ணாதானே சொல்றேன்னா ஈவினிங் டைரக்டா வந்து பாருன்னு தானே அர்த்தம். எப்பா சாமி, நான் ஒரு விஷயத்த சொன்னா நீயா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற? நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் உனக்கு சாதகமா தான் நீ மாத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உன்னை நான் முழுசா மறக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இருக்கேன். நீயும் அதே மாதிரி என்ன மறக்க ஆரம்பிச்சதான் அது உனக்கும் நல்லது. இதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப நீ கால் பண்ணி என் முன்னாடி வந்து நின்னு என்ன வெறுப்பேத்தாத. வைக்கிறேன். பாய். ஜானு, ஜானு.